நவீன பிரபாகரன்களால் புத்தருக்கு ஆபத்து, சரத் வீரசேகர கருத்து. நவீன பிரபாகரன்களாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க நாம் இன்று போராடுகின்றோம் என்று திருகோணமலையில் வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர நேற்று திங்கட்கிழமை கூறியிருந்தார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. 2004 திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம். புத்தர் சிலைகளை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் போராடுவோம் என தெரிவித்தார். திருகோணமலை டச்பே கடற்கரையில் 2025 நவம்பர் 16 வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் நேற்று திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசேகர நீதிமன்றத்திற்கு வெளியில் ஊடகங்களை சந்தித்த போதே இவ்வாறு கூறினார். நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏனைய சில அமைச்சர்களும் பௌத்த சமயத்தையும் பௌத்த சாசனத்தையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர். இதற்கு மேலாக தற்போது பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர். இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து பௌத்தத்திற்கு எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உண்ணுகின்றார். ஆனால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு செல்லும் பௌத்தர்களை அவமதித்து கருத்து கூறுகின்றார். தெற்கிலிருந்து செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்கிற்கு செல்கின்றார்கள் என்று கூறி எமது மத செயற்பாடுகளை நிந்திக்கின்றார். பிரதமரும் அமைச்சர் லால்காந்தாவும் கூட தொடர்ந்து கௌரவத்துக்குரிய பிக்குமாரை அவமதித்து கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் இழைக்கப்படுகிறது என தெரிவித்தார். இதேவேளை வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜெகம்பதி, மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் மிகிந்தலை விகாரையின் நாயக்க தேரர் மற்றும் அதிக எண்ணிக்கையான தேரர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் திருகோணமலைக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.